ஒரு ஊரில் ஒரு பெரிய ஏரி இருந்தது. அந்த ஏரியில் வந்து 3 மீனுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து நல்லா தான் வாழ்ந்துட்டு வந்தது. அப்படி இருக்கிறப்போ அது வழியாக சில மீன் பிடிக்கிறவங்க வர்றாங்க. வந்து பார்த்துட்டு இங்கே வந்து நிறையா மீன் இருக்குது, அதுகளெல்லாம் நாளைக்கு வந்து வலை வீசி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. அப்படி போகிறப்போ அந்த 3 மீனில் ஒரு மீன் வந்து எப்போவுமே அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியது. அது மற்ற 2 மீன்கிட்ட சொல்லுது, நண்பா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாம் இவனுக்கு வரக்கு முன்னாடியே எங்கேயாச்சும் தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு போட்டு சொல்லுது. அப்படி சொல்கிறப்ப அந்த 2 மீன் வந்துட்டு ஒன்றும் சொல்லவே இல்லை. அது நடக்கிறப்ப பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டு ஒரு மீன் சொல்லுது. இன்னொன்று, இந்த மாதிரி வதந்தியெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது, நான் மாதிரி ஜாலியாக இருக்கேன்னு சொல்லி ரொம்ப அசமாதமாக பதில் சொல்லுது. இதை கேட்ட அந்த அட்வான்ஸாக திங்க் பண்ணுற மீன், சரி நீங்கள் இங்கேயே இருங்க, பிரச்சனை வரக்கு முன்னாடியே போகிறது நல்ல சொல்லி போட்டு அது எஸ்கேப் ஆகி தண்ணி திறந்துறப்போ அன்றைக்கி அதோடய எஸ்கேப் ஆகி வேறு பக்கம் போயிடுச்சு. அடுத்தது மறுநாள் ஆனதுக்கப்புறம் அந்த மீன் பிடிக்கிறவங்க வராங்க. மீன் பிடிக்கிறவங்க வராங்க இல்லையா, அதை பார்த்து அந்த ஒரு மீன் கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுற மீன் போயிடுச்சு. ஆனால் இன்னொரு மீன் நடந்த அரசியல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்கிற மீன் என்ன பண்ணிச்சு, சமயோசமாக யோசிச்சு அப்படியே செத்த மாதிரி மிதக்குது. அப்போ செத்து போன்னு சொல்லி போட்டு தூக்கி கரையில் ஓடுறாங்க. அதை தப்பிச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளே கரையில் ஓடுங்க, செத்து போச்சுன்னு தூக்கி போடுறாங்க. அப்போ இது என்ன, அது துள்ளி குதிச்சு போய் மறுபடியும் தண்ணிக்குள்ளே விழுந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சு. ஆனால் அந்த பார்த்துக்கலாம் இதெல்லாம் வதந்தின்னு சொல்லிச்சுவார். அந்த மீன் வந்து வலையில் சிக்கிடுச்சு. அதை என்ன பண்ணாங்க, பிடிச்சிட்டு போய் கொன்று சாப்பிட்டே போட்டாங்க. இப்போது இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே வருமுன் காப்பதே நமக்கு சிறந்தது. அப்படிங்க கூட இல்லைனா கூட சமயாஜித புத்தியை நம்ம யூஸ் பண்ணியாவது பிரச்சனைகள் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லாட்டி இந்த கடைசி மீன் மாதிரி அசம்பந்தமாக இருந்தோம்னா, அதாவது ரொம்ப சோம்பேறித்தனமாக எதையுமே யோசிக்காமல் முட்டாள்தனமாக இருந்தோம்னா கடைசியில் நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.